கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் ராய் உட்பட 6 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனையை சிபிஐ நடத்தியுள்ளது. பயிற்சி மருத்துவர் மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. உடற்கூறாய்வு முடிவுகளில் வெளிவந்த உண்மை பலரையும் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனையடுத்து கொல்கத்தா உட்பட நாடு முழுவதும் பெரும் போராட்டம் வெடித்தது. மருத்துவர்கள், மாணவர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் சாலையில் இறங்கி போராடி வருகின்றனர். இந்த வழக்கை தற்போது சிபிஐ கையில் எடுத்து விசாரித்து வருகிறது. ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் ராய், மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உட்பட 6 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த நீதிமன்றத்தில் சிபிஐ அனுமதி கேட்டது. அதற்கான அனுமதி சிபிஐக்கு உடனடியாக கிடைத்தது. இதனையடுத்து சஞ்சய் ராய், சந்தீப் கோஷ், உயிரிழந்த பயிற்சி மருத்துவர் உடன் இரவு உணவு சாப்பிட்ட 4 மருத்துவர்கள் உள்ளிட்ட 6 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. முன்னதாக மருத்துவமனைக்குள் சஞ்சய் ராய் நுழையும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. அதில் ஜீன்ஸ் மற்றும் டி-ஷர்ட் அணிந்துள்ள அவர் ஹெல்மெட்டுடன் செல்வது தெரிகிறது. இந்த ஹெல்மெட் மருத்துவர் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்தில் இருந்து மீட்கப்பட்ட அதே ஹெல்மெட் என கூறப்படுகிறது. சிசிடிவி காட்சி விசாரணையில் முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது. கர்நாடகாவில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் முதல் பரவலாக மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி கொசு உற்பத்திக்கு வழிவகுத்திருக்கிறது. இது டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் பாதிப்புகளை அதிகரிக்க வைத்திருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் முதல் மாநிலத்தில் டெங்கு வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 23,164 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 199 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெங்களூருவில் மட்டும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 10,000 கடந்துள்ளது. இதற்கிடையே டெங்கு வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த மாநில சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருப்பினும் சுகாதாரத்துறையின் நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன.